கீது, நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூனுக்கு எங்க போகலாம்? நீங்க கூட வந்தா எங்க வேணா போலாங்க. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பக்கத்திலே போலாமா? இல்ல மணாலி வேற எங்கேயாச்சும் போலாமா? என் கூட நீ இருந்தா மட்டும் போதும் கார்த்திக். எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. உன்னை கல்யாணம் பண்றதுக்காக நான் 25 வருஷமா காத்திருந்தேன் கார்த்திக். இன்னும் கொஞ்ச நாள்ல அது நடக்க போகுதுன்னும் போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம். கார்த்திக், என்ன கீது? ஐ லவ் யூ கார்த்திக். ஐ லவ் யூ டூ கீது. பூமாரி, இப்ப எப்படியாச்சும் கார்த்திகை காப்பாத்தி ஆகணும்டி. இப்ப என்னடி பண்றது? கார்த்திக் எங்க இருக்காருன்னு கூட நமக்கு தெரியலையே. இப்ப என்ன பண்ணுவோம்? யார் நமக்கு உதவி பண்ணுவாங்க? பூமாரி, நம்மளோட சக்தியை பயன்படுத்தி கார்த்திக் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமா போய் அவரை காப்பாத்தணும்டி. சரி வள்ளி, என்ன ஆனாலும் நம்ம உயிரை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். ஏன்னா இப்ப நம்ம இந்த மனுஷங்களோட கெட்ட செயல் கூட போராட போறோம். ஆமாண்டி பூமாரி, சரி வா போவோம். எனக்கு சக்தியே வருது. என்னாச்சு கார்த்திக்? தெரியலையே கீது, கார் சடனா ஸ்டாப் ஆயிடுச்சு. இரு கீழே இறங்கி பார்க்கும். கார்த்திக், என்னாச்சு? ஏன் கார் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சு? தெரியல கீது, ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கும். இரு, நான் இங்க பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். கார்த்திக், நானும் கூட வரேன். வேணாம் கீது, நீ கார்லவே இரு. மெக்கானிக் ஷாப் எங்க இருக்குன்னு தெரியலல்ல. ரொம்ப தூரம் நடக்க வேண்டி இருக்க போகுது. நீ கார்லயே உட்காந்து ரெக்ஸ்ட் எடு. நான் போய் மெக்கானிக் கூட்டிட்டு வரேன். நீ எதுவும் பயப்படாம கார்லயே இரு. சரி கார்த்திக், சீக்கிரம் வந்துடுன. ஆ சரி கீது. ஆ, இந்த நேரத்துல இப்படிலாம் ஆகணும். டேய் லூசு துரை, சீக்கிரமா உன் ஃப்ரெண்டு யாருக்காவது போனை போட்டு பைக் எடுத்துட்டு வர சொல்லி போய் அந்த கார்த்திகை காப்பாத்துடா. கார்த்திக் இருந்தா தான் நம்ம கைக்கு நாகமணி வந்து சேரும், தெரியும்ல? ஆ சரிம்மா. சீக்கிரம் போடா. டேய் கடவுளே, இந்த கார்த்திக் எப்படியாவது உயிரோட வந்துடணும் கடவுளே. இத்தனை வருஷமா அவனை பொத்தி பொத்தி வளர்த்ததெல்லாம் அந்த நாகதேவதை சிலைக்கு பூஜை பண்ணி நாகமணியை வெளியே எடுக்கிறதுக்கு தான். எல்லாம் இப்படி ஒரே அடியா போயிடக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை காப்பாத்த நான் இருக்கேன் கார்த்திக். நான் இருக்க வரைக்கும் எந்த கெட்டதும் உன்னை நெருங்க கூட முடியாது. ச்சே, இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம். இந்த பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் கூட இல்லையே. ஐயோ பாப்பா, எதுக்கு அழுவுற? அண்ணா, எனக்கு பசிக்குதுண்ணா. என்ன பாப்பா சொல்ற? பசிக்குதா? இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்க, அப்பா அம்மா இல்லையா? எனக்கு அப்பா அம்மா இல்லைண்ணா. ஐயோ பாவம். சரி இருமா, நான் உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஆ, சரிங்கண்ணா. பாப்பா, இந்த மரத்துக்கு பக்கத்திலே நில்லுன, நான் போயிட்டு உடனே சாப்பாடு வாங்கிட்டு வரேன். சரிங்கண்ணா. ச்சே, பாவம் இந்த பாப்பா. சே, என்ன இன்னும் இந்த கார்த்திக் ஆளவே காணோம்? இவ்வளோ நேரம் ஆகுது. பேசாம நம்மளே மந்திர சக்தியை போட்டு காரை சரி பண்ணிருக்கலாம் போல இருக்கு. எவ்வளோ நேரம் தான் இங்கேயே இருக்கிறது? ஆ, என்ன இந்த பாப்பாவை இங்க தானே இருக்க சொன்னோம், ஆளை காணோம். எங்க போனான்னு தெரியலையே. கீத்து வர ரொம்ப நேரமா கார் கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இந்த பாப்பாவை வேற ஆளை காணோம். சரி, இந்த சாப்பாடை கீத்துவுக்கே எடுத்துக்கிட்டு போய் கொடுப்போம். ஆர்த்தி, வள்ளி, கார்த்திக், குமாரி, கார்த்திகை காணோண்டி. சாந்தினி, சாந்தினி, குமாரி, கார்த்திகை காணோண்டி. கார்த்திக் எங்க போனாருன்னு தெரியலையே. வள்ளி, ஒருவேளை கார்த்திக் இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சிருப்பாரோ? அப்படிதாண்டி நினைக்கிறேன். கார்த்திக் இங்க இல்லையே. சாந்தினி, தேவையாடி உனக்கு இதெல்லாம்? கார்த்திக் நாகவல்லியோட புருஷன் தெரிஞ்சும் அவர் மேல ஆசைப்பட்டு இப்படி உன் உயிரையே விட்டுட்டியேடி. நம்ம நாக வம்சத்துல இருந்து எத்தனை உயிரை தான் இப்படி பலி கொடுக்கறது? பூமாரி, வள்ளி, சாந்தினியோட இந்த உடம்ப நம்ம எடுத்துக்கிட்டு போயிடலாம் வள்ளி. என்ன சொல்ற பூமாரி? இத பார்த்தா அப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும்டி. இந்த உடம்ப நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சக்தியை பயன்படுத்தி இங்க பொய்யான மனுஷ உடம்ப வச்சுட்டு போயிடலாண்டி. ஆமாண்டி பூமாரி, நீ சொல்றது சரிதான். சரி, சீக்கிரமாவே இங்க இருந்து கிளம்புவோம். யாராவது பாத்துட போறாங்க. பூமாரி, வாடி, இங்க இருந்து கிளம்பிடுவோம். கீது, 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 உனக்கு என்னாச்சு கீது? கீது, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே கீது. காருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. காரு கீது, நான் இதுக்கு இங்க தனியா விட்டுட்டு போனேன். கீது, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கீது, உனக்கு என்ன ஆச்சு கீது? என் கீதுவை நானே கொன்னுட்டனே. கீது,
பூமாரி, கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையாடி. கார்த்திகை வேற அந்த இடத்துல ஆளை காணோம். வள்ளி, கார்த்திக்கு ஒன்றும் ஆயிருக்காதடி. அவர் நல்லபடியா தான் இருப்பாரு. இருந்தாலும் என் மனசுக்கு ஒரு மாதிரியே இருக்கு பூமாரி. கார்த்திகை பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். கவலைப்படாதடி. டேய் கார்த்தி, அண்ணன் கீத்துவை பாருண்ணே. அப்ப கார்த்திக் உயிரோட தான் இருக்கானா? அண்ணன், கீத்து என்னை விட்டு போயிட்டாண்ணே. டேய் கார்த்தி, என்னடா ஆச்சு? தெரியலண்ணே, கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நான் போனேன். வந்து பார்த்தா கார் வெடிச்சு கீத்து செத்து போயிட்டாண்ணே. டேய் டேய், வீட்டுக்கு போலாம்டா. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். சே, பாவம் சாந்தினி. கார்த்திகை உண்மையா லவ் பண்றேன்ற பேர்ல தப்பான வழியிலலாம் போய் உயிரையே விட்டுட்டா. பாவண்டி சாந்தினி. கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில என்னென்னமோ பண்ணி இப்படி செத்து போயிட்டா. வேற என்ன பூமாரி நடக்கும்? நம்ம அவகிட்ட எவ்வளவு சொன்னோம், அவ ஏதாச்சும் கேட்டாளா? கடைசியில இப்படி வந்து நிக்குது. இருந்தாலும் பாவண்டி. பூமாரி, நானே கார்த்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம பயந்து போயிருக்கண்டி. அவர் வேற அங்க ஆளே காணோம். எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியல. அவரை பார்த்தா தாண்டி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஐயோ, இந்த துரை வேற போய் ரொம்ப நேரம் ஆச்சே. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியல. அம்மா, அம்மா கீத்து என்னை விட்டு போயிட்டாம்மா ஒரேடியா. டேய் கார்த்தி, என்னடா சொல்ற? என்னாச்சு? அம்மா, கார் வெடிச்சு கீத்து செத்து போயிட்டாமா. ஐயோ, என்னடா சொல்ற? கார் வெடிச்சு செத்து போயிட்டாளா? என்னங்க, எப்படிங்க அது திடீர்னு கார் வெடிக்கும்? இவ வேற நடுவுல வந்து குட்டையை குழப்பிக்கிட்டு. ஐயோ கீட்டு, இப்படி போயிடுச்சு. கல்யாணத்துக்காக ஆசாசையா இருந்தாலே நம்மளும் நாடகத்தை போட வேண்டியதுதான். டேய் கார்த்தி, என்னடா இப்படி ஆயிடுச்சு? என் மருமக கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஆயிட்டாரேடா. நான் என்ன பண்ணுவேன்? ஆசாசியா உனக்கு கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணமேடா. இப்ப நான் என்னமா பண்ணுவேன்? கீத்து இல்லாம நான் இந்த உலகத்துல எப்படி வாழ்வேன்? டேய் கார்த்தி, அழாதடா. அம்மா இருக்க உனக்காக. டேய் தோர, கார்த்திகை கூட்டிகிட்டு போய் அவன் ரூம்ல விட்டுடா. சரிங்கம்மா. நல்ல வேலை, கார்த்திக் அர்த்தம் அப்ப உயிரோட தான் இருக்காரா? சிவபெருமானே. கார்த்திக் வாடா. நீ என்னடி? போய் அவன் ரூம்ல போய் அழுவு. சே, இந்த மாமியார் கொஞ்சம் ஃபீலிங் பண்ண விடுதா? பாவம் அந்த கீதோ கல்யாணத்துக்காக எவ்வளவு ஆசாசியா இருந்தா. சே, இப்படி அல்ப ஆயுசுல போயிட்டாளே. அத்தை, வள்ளி கேட்டியா? கீதோ கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாலாம். பாவம். அடி பாவி, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு என்கிட்டயே நடிச்சுக்கிட்டு இருக்கியா? எது எப்படியோ எல்லாம் நல்லதுக்கு தான் வள்ளி. ஜோசியக்கார் குறிச்ச முகூர்த்தத்திலேயே உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணணும். என்ன மன்னிச்சிடு நாகவல்லி. என்னோட காதலால உன்னோட இந்த போராட்டத்தை நான் இன்னும் அதிகமாக்கிக்கிட்டேன். கூடிய சீக்கிரமே நாகமணியை கண்டுபிடிச்சு நாகவம்சத்தை தோஷத்துல இருந்து மீட்டெடு நாகவல்லி. சாந்தினி. டேய் கார்த்தி, கீதோ செத்து போய் 3 நாள் ஆச்சு. இன்னும் இப்படியே இருந்தா எப்படிடா? அம்மா, என்ன என்னம்மா பண்ண சொல்றீங்க? உனக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா. அம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாகவல்லி சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள். உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் டெய்லி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். அப்புறம் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. கார் ஆக்சிடென்ட்ல இருந்து கார்த்திகை காப்பாத்தினது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கும் கார்த்திக்கும் என்ன சம்பந்தம்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.